தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கு விசாரணைக்கு தடை கோரிய மனு மீதான தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியானது வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செந்தில்குட்டி, தற்போது இந்த தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பின் தேதி ஏதேனும் குறிப்பிட்டுள்ளார்களா? முழுமையான விவரங்களை பதிவு செய்ய செந்தில்குட்டி. டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானங்கள் கொள்முதல் செய்தது, பார் உரிமம் வழங்கியது, மதுபானங்களை கடைக்கு கொண்டு செல்ல போக்குவரத்து டெண்டர் வழங்கியது உள்ளிட்டவற்றில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 7 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரமேஷ் என்பவர் இந்த விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது தலைமை நீதிபதி தர்மதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்புல குதிரை பேர வழக்குல ஜாமீன் பெற்று விடுதலையான நாள்ல டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் தன்னை கைது செய்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் தன்னை பற்றிய எந்த ஒரு குறிப்பும் இல்லை என்றும் தன்னை பற்றிய குற்றம் சாட்டப்பட்டவராக இந்த வழக்குல சேர்க்கப்படவில்லை எனவும் டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்த வழக்குல உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த பதில் மனு அடிப்படையில உள்நோக்கத்தோடு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மனுதாரர் தரப்புல நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எந்த முறைகேடும் நடக்கவில்லை என மாநில அரசு உச்ச நீதிமன்றத்தில் கூறியுள்ளதாகவும் மனுதாரர் தரப்புல சுட்டிக்காட்டப்பட்டது. தமிழக அரசு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதம் மற்றும் பதில் மனுக்கள் அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் மதுபானங்கள் கொள்முதலுக்கு நிறுவனங்களிடம் லஞ்சம் பெறப்பட்டுள்ளது, பார் உரிமையாளரிடமிருந்து பார்ட்டி ஃபண்ட் பெறப்பட்டிருக்கிறது, உச்ச நீதிமன்ற தடைக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பில்லை என்று நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்புல வாதம் வைக்கப்பட்டது. மனுதாரருடைய இந்த வழக்குல மனுதாரருடைய மொபைலில் டாஸ்மாக் அதிகாரிகளின் தொலைபேசி எண்கள் இருப்பதாகவும் இவர்தான் ஹவாலா பணப்பரிமாற்றத்துக்கு முக்கியமான ஒரு உடந்தையாக இருந்திருக்கிறார் என்பதையும் அரசு ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து வரும் முறையில் விசாரணைக்கு தடை விதிக்க கூடாது, இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என அரசு தரப்புல விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.